வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி ஸ்ரீனிவாசன் குக்கிங். இன்னைக்கு 3 வெரைட்டியான புடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உப்பு புடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், வறுத்த எள் 1 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 3/4 கப், உப்பு தேவைக்கேற்ப, ஹாட் வாட்டர் 3/4 கப். முதல்ல தேவையான எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல அரிசி மாவு, உப்பு, துருவிய தேங்காயை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்த எள்ளை போட்டுக்கலாம். இப்போ புடி கொழுக்கட்டைய புடிச்சு வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் இட்லி குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ உப்பு புடி கொழுக்கட்டை ரெடி. ஸ்வீட் புடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், வெல்லம் 1 கப், வறுத்த எள் 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப. பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல புழுங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் வாட்டர்ல வெல்லத்தை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. வறுத்த அரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. வறுத்த பருப்பை போட்டுக்கோங்க. எள்ளையும் போட்டுக்கோங்க. துருவிய தேங்காயும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான வெல்லப்பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டையை புடிச்சு வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் புடி கொழுக்கட்டை ரெடி. தால் புடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், வறுத்த கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, வெல்லம் 1 கப். பேன்ல பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கங்க. கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ கடலைப்பருப்பு பாசிப்பருப்பை இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல 1 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பாகுபதம் வேண்டாம். பவுல்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட் பண்ண வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ புடி கொழுக்கட்டையா பிடிச்சிக்கோங்க. 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சுக்கலாம். இப்போ தால் கொழுக்கட்டை ரெடி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.